அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய காணொளியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், திவானோவில் இருந்து கதைக்கிறேன்னு என்னத்தை பார்க்க போகிறோம்னா, திவானோவை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால், நாங்கள் இந்த திவானோ கவர் முதல் நான் தான் தைச்சது. இந்த கவரை கலத்தி போட்டு வேற கவர் ஒன்று ரெடி ஆக்குறதுக்கு தான். இப்போ இந்த கவர் நான் இப்படி தைச்சது, அது வேற விதமாக தைச்சது. என்னடா ஒரே இதாக மூடி போடுற மாதிரி என்னன்னா, கலவைக்குள்ள கழுவுறதுக்கு மாற்றி மாற்றி இதை கழுவினா அதை போடுறதுக்கு தான் சேர்ந்து அதை கழுவிக்க இதை போடுவோம்னு சொல்லி இப்போ இதை கலத்தி போட்டு அதை தைக்க போவோம். இது தனியாக இதுக்கு புறம்பா தைச்சனான் அது ஒரே இதாக அப்படியே மூடி போடுற மாதிரி தான் இப்போ அந்த தையல் என்னன்னா அது ஈஸியாக தைக்கலாம்னு சொல்லி இப்போ இதை கலத்தி போட்டு இந்த தைச்சதை பார்ப்போம். யாஸ் இதை நீ கழுவி போட்டு இப்போ வாங்கோ அந்த அந்த கருப்பு இது கவர் தான் நாங்கள் இப்போ தைக்க போகிறோம். அதுவும் ஜக்கெட்டு துணி, தரமான துணி. வாங்க தையலுக்கு போவோம். இப்போ பார்ப்பீங்கன்னா நாங்கள் வந்து இந்த 2 போஸ்ட் திவான முதல் கவர் தைச்சினாங்களானே. அப்போ அதுக்கு இப்போ அதை மாற்றி கழுவினா போடுறதுக்கு கவர் இல்லை. அப்போ அதைத்தான் இப்போ அடிக்கிறதுக்கு ரெடியாக்கி கொண்டிருக்கிறோம். அதான் இப்போ தைச்சி கொண்டிருக்கிறேன். 2ஆம் தையல் தைக்கணும். அப்போ தடிப்பு துணியன்றோடைய நூல்களெல்லாம் சிக்கி இதாண்டு அறுத்து கொண்டு வருது. என்றாலும் தைச்சி கொண்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம்தான் தைக்கிறது, இல்லையன்று இல்லை. என்றாலும் பிரச்சனை இல்லை, எப்படியாவது அடிப்போம். இந்த துணி பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஜக்கெட்டு தைக்கிற துணி மாதிரி ஒரு துணி, சூப்பர் துணின்னு சொல்லி இந்த சைனிங் உள்ள துணி. அப்போ திவானாக்கு போட்டால் நல்லா இருக்குமென்னு சொல்லித்தான் இதை தெரிவு செய்து வேண்டி அடிக்கிறோம். இப்போ போட்டு பார்க்க தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. மற்றது பெரிய திவானாக்கும் அடிக்கத்தான் போகிறோம். இப்போ சின்ன நாம் முடிச்சுட்டு பெரிய திவானா பிறகு அடிக்கலாம்னு சொல்லி இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். ஏன்னா 2-3 பட்டில் அடிக்கிற கொஞ்சம் கரைச்சிடலாம். இருந்துச்சுன்னா ஒரு தையலில் போடலாம். ஆனால் பிறகு பாதனைக்கு தையல்கள் கரியன்று விட்டு போனால் 2ஆம் தையல் அடித்து கொண்டிருக்கிறேன்.
இப்போ இந்த நிலம் அடித்தாச்சு. இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். கொஞ்சம் வளைவுகள் கொஞ்சம் அடிக்கிறது. கொஞ்சம் கரைச்சல் தான் இருந்தாலும் அடித்து போடுவோம். தடித்த துணி கொஞ்சம் மிஷினில் அடிக்கிறது ஊசிகளை முறிக்கும், நூலை அறுக்கும். பல விளையாட்டையும் காட்டும் மிஷின். அரிஞ்சனங்கிடா போட்டான். இப்போ இங்கே தைவடையில் ரெண்டு வடையாக பார்த்துட்டு அடிப்பம். ரெண்டாம் தையல் வடிவாக எல்லா இடம் அடித்தா தான் சிவானா கொஞ்சம் பிளப்பா கிளியாமலுக்கு கிடக்கும். இல்லாட்டி தையல் விட்டு போய் கிடக்கும். 2 அடி அடிக்காட்டு விந்தருக்கு அடிக்கணும். இப்போ சிறுநேரங்கள் வச்சு பார்ப்போம். இந்த வடையை பிடிச்சி தான் அடிக்கணும்.
இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் எல்லாம் முடியும். இது தையல் எங்களோட திவானா கவர். இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம் எங்கே கண்ட்ரோல் பண்ணி எங்கே தெய்வடை இல்லைன்னு சொல்லி சில இடங்கள் தைக்காமல் இருக்கும். அப்போ அதில் பார்த்து வடிவாக அடிக்கணும். அப்போ திரும்ப நூலையும் போட்டுட்டு நூலை அறுத்து கொண்டு இருக்குது. என்னென்னா தடிப்பு துணி தானே, அப்போ ஒன்றும் செய்யலாது. அறுத்தா திரும்ப போட்டு அடிக்க வேண்டிய. இப்போ எங்களோட திவானோ கவர் முடிவுக்கு வந்துட்டுது, நிறைவுக்கு தச்சு முடிஞ்சுது. அதாவது இனி நாங்கள் திவானோ கவரை கொண்டு ஒரு போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. சில நூல்கள் எல்லாம் வெட்டவனும் அது பிறகு பார்த்து வெட்டலாம். இப்போ போட்டு பார்ப்போம். என்ன போட்டு பார்ப்போமே. ஓகே, வாங்க லைட்டை நிப்பாட்டுங்கோ. இப்போ பார்ப்பீங்கன்னா எங்கட திவானா இதுதான் முதல் கிடந்தது. தனியாக இதுக்கு புறம்பா தச்சு அதுக்கு புறம்பா தச்சது. இது ஒரே இதாக மூடி போடுற மாதிரி தான் இப்போ இதை அடிச்சிருக்கு. இப்போ போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வா, இப்ப எங்கட புது திவானோ மாதிரி வந்திருக்குது. இப்படி கவர் வேண்ட இல்லாத முதல் ஒரு இடமும் வேண்ட இல்லாது. யாரும் நீங்க பாக்குற நீங்கள் இப்படி கவர் வேண்டவே மாட்டிக்க ஒரு இடம். அப்படியான ஒரு கவர் அடிச்சிருக்கு அண்டைக்கு. இது என்னடா ஒரு இதா மூடி போடுற மாதிரி தைச்சது. என்ற ஐடியா படிதான் நான் கண்டது. இங்க பழகினதை இல்லை, இங்கதான் பழகுறோம். சும்மா பார்த்து பழகுறதான். இழுத்து விடணும். எப்படி இருக்கின்றது இது? இந்த கையோ இதெல்லாம் வேற உணவு என்ன கொஞ்சம் எங்கட வெட்டுத்தானே அது. சில இனி பாவிக்க பாவிக்க எல்லாம் சரியா வரும். இதுதான் எங்கட நான் இன்றைக்கு 2 நாளா அடிச்சு கொண்டிருந்த திவானோ இன்றைக்கு தான் முடிஞ்சது. உடனே அடிக்கல. இப்போ உடனே அடிக்க முடியாது. கொஞ்சம் ஒரு மூட்டு மூட்டி அடுத்த மூட்டு இன்றைக்கு தான் நிறைவுக்கு வந்தது. இந்த திவானா பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கின்றது. இத்தோட இந்த காணொலி நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திப்போம். பாய்.